தென்காசி யூடியூப் சேனல் வந்திருக்கோம். அதாவது இயற்கை விவசாயத்தை பத்தி நீங்க வந்து இப்போ கண்காட்சி வச்சிருக்கீங்க. அதை நான் கண்ணால பாக்குறோம், ரொம்ப அருமையா இருக்கு. அதை பத்தி உங்களுடைய வருங்கால திட்டம் என்ன? இயற்கை விவசாயம் அழிஞ்சிட்டே வருது. இப்போ நவீன காலத்துல வந்து இப்ப என்ன பண்றாங்கன்னா முழுக்க ரசாயன உரத்தை வச்சு பண்றாங்க. அதனால இப்போ வந்து நிலம் வந்து மலட்டுத்தன்மை ஆகுது. இப்ப மலட்டுத்தன்மை ஆகுறதுனால இயற்கை எங்களை போன்ற ஆட்கள் வந்து இயற்கை விரும்பக்கூடியவங்க அது அழிஞ்சிருமோ நாங்க அஞ்சிரும். உங்க ஸ்டாலை பார்க்கும் போது ஒரு மகிழ்ச்சி அடையுது. உங்க ஸ்டாலை பத்தி ஒரு சின்ன வணக்கம். வணக்கம். இந்த தாவல் திருவிழால வந்து நாங்க திருநெல்வேலி இயற்கை விவசாய சங்கத்துல இருந்து வந்திருக்கோம். நாங்க பின்னாடி பாத்தீங்கன்னாலே தெரியும். இது கடந்த ஒரு 10 வருடமா வந்து நாங்க வந்து இந்த வேலையை போய் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இந்த 2 வருடமா ப்ராடக்ட் மேக்கிங், ஏன்னா எங்க கொண்டு போய் சேர்க்கணும், மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. நம்ம விவசாயத்தை பத்தி இயற்கையை பத்தி எவ்வளவு பேசினாலும் துரித உணர்வு வேகமா போற காலத்துல வேகமா அதை ஆக்குபை பண்ற மாதிரி இருக்கப்ப அப்ப இயற்கை விவசாய பொருட்களை நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா நூடுல்ஸாவோ லட்டாவோ கஞ்சியாவோ இந்த மாதிரி செய்ய வேண்டிய சூழலா இருக்கு. இப்போ எங்க சங்கத்துல கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 விவசாயிகள் இருக்காங்க. 50 விவசாயிகிட்ட இருந்து ஒரு பொருட்களை வாங்கி நாங்க மதிப்பு கூட்டு பொருட்கள் பண்றோம். அதுல பாத்தீங்கன்னா விதை முதல் விற்பனை வரைன்ற தலைப்புல நாங்க பண்ணிக்கிட்டே இருக்கோம். தொடர்ந்து அரசு தரப்புலையும் சரி தனியார்லையும் சரி நிறைய பொருட்களை நாங்க செஞ்சு கிட்டத்தட்ட வச்சிருக்கோம். இங்க நீங்க பாக்குற பொருட்கள் எல்லாமே ஒவ்வொரு விவசாயிகிட்ட இருந்து நேரடியா நம்ம கடைக்கு வந்திருக்கு. அவங்கதான் நம்ம பொருட்களையும் உற்பத்தி பண்றாங்க. செய்யறவங்களும் விவசாயியாவே இருக்காங்க. ஒவ்வொரு திருநெல்வேலி உங்களுக்கு தெரியும் 5 நிலம் சார்ந்த ஊர். இப்பதான் தென்காசி பிரிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி திருநெல்வேலி தென்காசி திருநெல்வேலி வட்டத்துல உள்ளதான். காணியில ஆரம்பிச்சு ஏரல் வரைக்கும் இருக்க நிலப்பகுதிகள் வந்து இந்தியாவிலே எங்கேயுமே கிடையாது. 5 நிலம் சார்ந்த பகுதி. அப்ப 5 நிலத்திலேயே 5 விதமான விவசாயிகள் இருக்காங்க. அப்ப அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு குறுகிய காலம் வந்ததுக்கு அப்புறம் நகரமயமாக்கல் ஆகிட்டே இருக்கு. நீங்க பாத்துட்டே இருப்பீங்க ஒவ்வொரு ஊரு நகரமே. விவசாயிகள் வேலை இல்ல, எங்களுக்கு வருமானம் கிடைக்குதுன்ற பட்சத்துல என்ன பண்றாங்கன்னா எல்லாருமே நகரத்துக்கு இடம்பெயர்ந்து போயிட்டு இருக்காங்க. அதுக்கான இப்ப என்ன பண்ணோம்னா ஒரு 5 வருடத்துக்கு முன்னாடி ஊர்ல இருக்கோம், ஊர்லயே இருக்கணும், ஆனா விலை நமக்கு கிடைக்கணுன்ற பட்சத்துல திருநெல்வேலிக்குள்ளேயே என்ன பண்றோம்னா மாதம் ஒரு சந்தை, வாரம் ஒரு சந்தையின் மாதிரி எங்க பொது நிகழ்வு நடக்குதோ அந்த இடத்துல இயற்கை விவசாயிகள் இருக்க பொருட்களை எல்லாத்தையும் வாங்கி நம்ம என்ன பண்றோம்னா சந்தைப்படுத்துறோம். நல்ல வரவேற்பு இருக்கு. டாக்டர்ஸ், லாயர்ஸ், அரசுறையில இருக்கவங்க கூட நல்லா இருக்காங்க. இப்ப குழந்தைகளுக்கு வந்து இது என்ன பண்றோம்னா உணவுகளோடு நிக்காம வர்றாங்கன்னா அதுல மதிப்பு கூட்டுறது ரொம்ப முக்கியமா இருக்கு. உதாரணத்துக்கு தேங்காய் எடுத்துட்டீங்கன்னா வெறும் இளநீ நாறு அது மட்டும் இல்லாம அதை தூக்கி போட்டா கூட அதுல இருந்து கலைப்பொருட்கள் பண்ண முடியும்னு பிரதானமா வேலை செஞ்சுட்டு இருக்கோம். பனை ஓலை அதே மாதிரிதான். பீடி சுத்துறவங்களுக்காக என்ன பண்றோம்னா எங்க ஊர்லயே ஒரு ஊரை எடுத்து கொண்டாநகரன்ற ஊர்ல எடுத்து கிட்டத்தட்ட நீங்க பாத்துட்டு இருக்க அந்த வாழ்க்கலாக்கு பனையில பண்றதெல்லாம் வாழ்க்கலாக்கு இதுக்கு மாதிரி பீடி சுத்திட்டு இருந்தாங்க. இப்ப பீடி சுத்துறவங்க கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு அதோட வாழ்க்கை முறையை மாற ஆரம்பிக்கிறோம். அவங்க பின்றவங்களை என்ன பண்ணுவாங்கன்னு மதிப்பு கூட்டுறோம். இப்போ பனை ஓலையில இருக்க பொருட்கள், தென்னை ஓலையில இருக்க பொருட்கள்லாம் என்ன பண்றோம்னா மதிப்பு கூட்டி பயிற்சியும் கொடுக்குறோம். எங்களோட தொலைநோக்கு பார்வை என்னன்னா திருநெல்வேலி தென்காசி வட்டத்துல ஒரு கைவினை கிராமம் உருவாக்குறதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப கைவினை கிராமம் உருவாக்குறாங்கன்னா உதாரணத்துக்கு மதுரை வரைக்கும் ஃபாரினர் வருவாங்க, ஆனா கன்னியாகுமரி போயிருவாங்க. தென்காசிக்கோ திருநெல்வேலிக்கோ ஒரு ஃபாரினர் கூட நீங்க பார்க்கவே முடியாது. நம்ம மக்கள் இருப்பாங்களே தவிர ரெவன்யூ பெரிய ஜென்ரேட் ஆகாது, வருமானம் பெரியதா இருக்காது. அதனால நம்ம என்ன பண்றோம்னா ஃபாரினர் வந்து எங்க பொருளை ஏற்றுமதி செய்யறாங்க. அவங்க இன்வெஸ்ட் பண்ணி வர்றதுக்கான எல்லா யுக்தியும் தான் அரசு பண்ணுது. அங்க இருந்து இன்வெஸ்ட் பண்றாங்க, நாங்க இடம் தரோம், வேலையாட்களா இருக்கோம் தான். நம்ம வேலை செஞ்சு அவங்களோட பணம் நமக்கு தேவைப்படுது. அவங்க ரெவன்யூ வாங்குறதுக்காக என்ன பண்றோம்னா அழகா டூரிசம் பேஸ் கிரியேட் பண்ணி கைவினை சுற்றுலா, விவசாய சுற்றுலான்ற மாதிரி ரெடி பண்ணி குழந்தைகளுக்கு கல்வி மூலியமா இதை கொண்டு போய் சேர்க்கலான்ற ஒரு எண்ணத்துலதான் இப்ப தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப காவல்துறையிலே 4 நாளுமே நிறைய வித்தியாசமான அனுபவங்கள்லாம் கிடைச்சு போகுமா போகாதான்னு யோசிச்சுட்டு தான் வந்தோம். ஏன்னா நீங்க எல்லா ஸ்டாலும் பார்த்திருப்பீங்க, இந்த ஸ்டாலையும் பாத்தீங்கன்னா தெரியும். நினைச்சிட்டு இருப்போம் பின்னாடி காராக்குரிய போடுறதா இருக்கலாம், லேம்ப் போடுறதா இருக்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் வர்றவங்கள விவசாய பொருளோட ரொம்ப ராவா இருக்கு அப்படின்னு யாரும் நினைச்சிடக்கூடாது. அது உயர்ந்த பொருள் தான், தாராளமா அதை கொண்டு போகணுன்றதுக்காக என்ன பண்றோம்னா மற்ற ஸ்டால்கள்ல இருந்து இது கொஞ்சம் எங்கெங்கெல்லாம் விவசாய சார்ந்து வேலை செய்யணும், பணவனை குருவியோ எங்கெல்லாம் அலங்கரிக்க முடியுமோ அதெல்லாம் சேர்த்து அலங்கரிக்கிறோம். கூடுதலா உள்ள வர்றதுக்கான வாய்ப்பா இருக்கு. நல்லாவே ஆதரவு தராங்க. பிறந்தவங்க மாதிரி ஊடக நண்பர்கள் இன்னும் இதை கொண்டு போய் சேர்க்கணும் உங்கள்ட்ட வேண்டிக்கிறோம். நிறையவே இப்போ அடுத்தடுத்த காலத்துக்கு இது போயிட்டு. நன்றி.